இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா வேர் ஹவுஸ்ல வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? குறிப்பா யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கா இல்லையா? அப்படின்றது தான் முக்கியமா நம்ம வந்து பார்க்க போறோம். பொதுவா வேர் ஹவுஸ் அப்படின்றது வந்து நம்ம நினைவுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் நம்ம வந்து இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி. உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் முயற்சி செய்யக்கூடியது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே முயற்சி செய்யக்கூடிய ஒரு கேட்டகரி வேர் ஹவுஸ்ல ஜெனரல் கேட்டகரி அப்படின்றது தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு கேட்டகரியா உள்ள மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் போர்க் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண தெரியும், ரீச் டெக் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு கேட்டகரியில உள்ள மைக்ரேட் பண்ணுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு பேஸ்டு இல்லாம டெக்னிக்கலா உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு எனக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இன்வென்டரி ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இப்படி ஒரு 3 லேயராக வந்து நம்ம வந்து வேர் ஹவுஸ் வந்து பிரிச்சுக்கலாம். பட் இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் கேட்டகரி வைஸாக வந்து இருக்கு. பட் பொதுவாக நம்ம வந்து எல்லாரும் பேசக்கூடியது, நீங்கள் பல இடத்துல கேட்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த விஷயத்தை இப்படி ஒரு 3ஆக பிரித்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் பொதுவாக வந்து நம்ம ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றதும், அந்த நாட்டு இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவலை வந்து உங்களுக்கு கொடுக்குறதுமா இதுவரை நம்ம வந்து சொல்லிட்டு வந்தோம். இந்த வீடியோல என்ன ஒரு டிஃபரெண்டா நம்ம மாத்த போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எந்தெந்த நிறுவனத்துல நமக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத, அந்த நிறுவனத்தோட பெயரும், அந்த நிறுவனத்துல எங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத லைவா வந்து அவங்க இந்த கம்பெனியோட வெப்சைட்லயே நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள், இந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வெயில் இன்னும் கடுமையாயிட்டு தான் இருக்கு. குறையிற மாதிரி தெரியல. ஒரு சில இடங்கள்ல மழை வந்தா கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீரை அதிகமா எடுத்துக்கங்க. அதே மாரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீரையும் வந்து சேமிச்சு வைங்க. ஓகே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா, போலந்து. போலந்து நாட்டுல நம்ம ஒரு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 நிறுவனத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல முதல்ல இருக்கிறது Amazon, DHL, கேட்ஸ் கார்ப்பரேஷன், BYD யூரோப், ஏர் லிக்விட், மோலெக்ஸ், மல்டி கலர் கார்ப்பரேஷன், ட்ரீமன். பொதுவாக உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அமேசான் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த நிறுவனத்தை பத்தி நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி DHL உங்களுக்கு வந்து தெரியும். பெரிய சப்ளை செயின் ஓட நிறுவனம். ஸோ அதனால உங்களுக்கு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மூணாவதா இருக்கக்கூடிய கேட்ஸ் கார்ப்பரேஷன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர்ல போலந்து வேர் ஹவுஸ் பிளஸ் மேனுஃபேக்சரிங் இங்க போர்க் லிஃப்ட் ரோல்ஸ்க்கு வந்து அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட செயல்பாடு இதுதான். அதே மாதிரி BYD யூரோப் இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி. ஸோ இவங்க கிட்ட மிகப்பெரிய வேர் ஹவுஸ் இருக்கனால ஸோ எக்யூப்மெண்ட் ஸ்கில்டு வேல்யூட் பர்சனை வந்து தேடுறாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல அப்ளை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லிக்விட் இவங்க இண்டஸ்ட்ரியல் கேஸ் கம்பெனி. ஸோ இவங்க கிட்ட மிகப்பெரிய வேர் ஹவுஸ் வந்து இருக்கு. ஆப்ரேஷன் செக்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி ஸ்கில்டு லேபர் கேட்டகரியில இவங்க கிட்ட உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அடுத்து மோலெக்ஸ் இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர். ஸோ இவங்க கிட்ட மிகப்பெரிய வேர் ஹவுஸ் பிளஸ் லாஜிஸ்டிக் ரோல்ஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்கக்கூடிய செக்டரை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது மல்டி கலர் கார்ப்பரேஷன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் மேனுஃபேக்சரர். ஸோ வேர் ஹவுஸ் ஆப்ரேட்டர் ரோல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கு. அடுத்தது வந்து லாஸ்டா பார்க்க போறது ட்ரீமன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், அதாவது வந்து போலந்துலேயே வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா வந்து அதிகமா ஹையர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துல எந்த இடத்துல இந்த வாய்ப்பு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துல அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத லைவா ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்றது. பொதுவாக ஒரு தகவலை சொல்றதுக்கும் அந்த இணையதளத்தில் சென்று அதில் இருக்கக்கூடிய தகவலை உங்களுக்கு காட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நண்பர் கேட்டதன் அடிப்படையிலேயே இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த கேரியர் பேஜில் எந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய தகவல் இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு லைவா காட்டுறேன் நான். ஸோ அப்போ நீங்க ஈஸியாக அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டுமே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பேஜில் வந்து நான் ஒரு விஷயத்த புதுசாக பார்த்தேன் நான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் மீட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க கேண்டிடேட்டுக்கு. ஸோ இதெல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் கீழே அப்படியே டவுன் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிரும். ஸோ அதில் அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்காக அந்த அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் என்னென்ன கேட்டகரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கேன். இது வந்து என்டையர் அமேசான் கிடையாது. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் கூடிய போலந்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய வெப்சைட்டு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ஃபில்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2274 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர் ஹவுஸ் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 141 ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்சி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இந்த ஏஜென்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஃபேமஸான ஒரு ஏஜென்சி தான். அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமேசானில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இருக்குது. பட் இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இதில் டைரெக்டாக வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நம்ம இதில் செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பான்சர் அப்படின்ற டேக்கை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்கல. ஸோ ரேண்டமாக இதில் வந்து இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கொடுக்குறேன், ரீலோகேட் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட்டாக இருக்கீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் மைக்ரேட் பண்ணக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்து இவங்க எந்த ஏஜென்சியோட வந்து டைப் வச்சிருக்காங்க, அவங்க எப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேர் ஹவுஸுக்கு ரெக்ரூட் பண்ணி தரக்கூடிய ஒரு ஏஜென்சி ரேண்ட்ஸ்டாண்ட் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அமேசான் மாதிரி இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் லாஜிஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேண்டிடேட் வந்து ஹையர் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் கரண்ட்டாக வந்து அமேசான் வந்து இருக்குது, ஸோ அங்கே எங்கே வேகன்சி இருக்குது, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுன்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 days மேக்ஸிமம் 48 hours உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் நீங்கள் இவங்ககிட்ட டேரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து எப்படி ஜாப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ற சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிஹெச்எல். ஸோ டிஹெச்எல் உள்ளே வந்த உடனே வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் லைனில் வந்துடுறாங்க. நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் அவங்ககிட்ட சேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேஜில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸோ வேர் ஹவுஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஜாப்ஸு, டிரைவர் ஜாப்ஸ் வந்து இருக்குது, ஃபங்க்ஷனல் சப்போர்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே டிஸ்பிளேவிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டெலிவரி ஜாப்ஸ்லாம் வந்து இருக்குது. இதில் பாருங்கள், நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லாம் கேட்குறீங்களா, இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு எதுவுமே தேடி வரவே வராது. நீங்கள் தான் தேடி போகணும். தேடி போகும்போது அதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அந்த எலிஜிபிலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எது கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள். ஸோ இதில் என்ன வேலை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்கக்கூடிய வேலைக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக வந்து கிடைக்கும். ஸோ இவங்க என்னன்னா இந்த வேலைக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ டெலிவரி ஜாப்ஸ் அப்படின்னா என்ன இருக்குது, அந்த வேலைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படின்றதும் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேர் ஹவுஸோட பேக்கிங் ஒர்க்குக்கு, ஹோல்டிங் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ லோக்கலில் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தேடினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் எந்த மாற்று வந்து கருத்துமே வந்து கிடையாது. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது ஸோ எப்படி நீங்கள் அமேசான், டெல்ல நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜில் போய் எப்படி பார்க்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ டிஸ்பிளே தெரியக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு 8 கம்பெனியோட லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் பேஜில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்படி நீங்கள் கிராக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது சிவி வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ வீடியோவை முழுதும் பார்த்த நண்பர்களுக்கு எங்கள் டீமை வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில வெப்சைட் லிங்க்ஸை வந்து நான் அடிஷ்னலாக ஷேர் பண்ண சொல்கிறேன். அது இதில் வந்து நான் அப்டேட் பண்ணல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக உங்களுக்கு அந்த லிங்க் நாங்கள் தரோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து
பார்த்த நபர்கள் லிங்க் அப்படின்னு சொல்லி எங்கள் டீமுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுறோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து சொன்னக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக வந்து வேர் ஹவுஸில் வந்து வேலை இல்லைன்னு சொன்ன நபர்கள், இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானு. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நபர்களுக்கு டைரெக்டாக வந்து அந்தந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் நானு. ஸோ அதனால தைரியமா நீங்க போய் அப்ளை பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இருக்கு. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மீண்டும் சொல்றேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ற அளவுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ரேண்டமா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. எந்த தகவலா இருந்தாலும், எந்த உதவியா இருந்தாலும் எங்க டீம நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புதுசா வந்து வெப்சைட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் நானு. மொபைல் ஆப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி குடுத்துருக்கேன். Instagramலயும் வந்து ஒரு குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து இப்ப சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல இதே மாரி சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி. நன்றி, வணக்கம்.